ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா வந்து நம்ம எப்பயுமே வந்து கிச்சனில் தான் நம்மளை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. பட் இன்றைக்கி ஒரு புது செட்டப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட நம்ம 2 பேர் இருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய சாப்பிட்றோம்ல, அடிக்கடி வந்து ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்றோம், இல்லைனா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் உடம்பு வந்து ரொம்ப அப்படியே குண்டாயிட்டே போகுது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அதுக்காக தான் எனக்கு ஒரு புது வீடியோ. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்கா சொல்லுவாங்க. அக்கா யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜாக்ஸ் கிச்சன் ஜுபைதா தெரியும்க்கா. ஜுபைதா அக்கா இருக்காங்க, கூட வந்து அவங்க தம்பி இருக்காங்க. ஸோ வந்து இது இவங்க 2 பேர்த்தையும் வச்சு நம்ம புதுசாக ஒரு கான்செப்டில் இறங்க போகிறோம். அது என்னென்னு அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா. ஹாய் புவன் பிளாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். இன்னைக்கு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல, இவங்க 2 பேர் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. என் தம்பி வந்து ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைஸ் வீடியோஸ் அதில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ என் சேனலை பார்த்து நிறைய சாப்பிட்டு வெயிட் போட்டவங்க எல்லாம் என் தம்பி சேனலை பார்த்து வெயிட்டை குறைச்சிடலாம். அதனால் இன்றைக்கி என் தம்பி வந்து புவனை ட்ரெயின் பண்ண போகிறாரு. புவன் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே வேர்வை சிந்த உழைக்க போறாரு. அதை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுவும் வந்து சும்மா கிடையாது, நீங்க வந்து எந்த ஜிம்முக்கெல்லாம் போகல, வீட்லயே இருந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதா சொல்லி தரப்பாரு. இவர் வந்து ஏன்னா ரொம்ப பேச மாட்டேங்குன்னு பாக்குறீங்களா? இவர் ரொம்ப பேச மாட்டாரு, ஆக்ஷன் தான், ஆக்ஷன் தான் ப்ரோ. நீங்க அப்படியே ஒரு ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இருங்க நான் கொடுக்குறேன், பேசுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணு. ஹாய் புகன் பாக்ஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 5 மினிட் ஹோம் ஒர்க் அவுட் எப்படி பண்றான்னு சொல்லி பார்க்கலாம். இவனும் பண்ண போறான், இவனும் சேர்ந்து உங்களோட பண்ண போறான். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் பண்ணலாமா? ஓகே ப்ரோ, சரி ஓகே. மறக்காம வந்து இவரோட சேனலும் பாருங்க. இவரோட சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு சும்மா ஒரு டெமோ மாதிரி நம்ம சேனலாக பண்ணுறாரு. பட் நிறைய ஒர்க் அவுட் வந்து ஒரு சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்க. அதே மாதிரி அக்காவோட சேனலும் பாருங்க. நான் வந்து அக்காவோட சேனல் நிறைய ரெசிபி ஆர்டர் பண்ணி நம்ம சேனலில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒரிஜினல் ரெசிபிலாம் அக்கா சேனலில் பாருங்க. ஓகே ஓகே, கண்டிப்பாக பாருங்க. எங்க 3 பேர் சேனலையும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 மினிட்ஸ் ஹோம் ஒர்க் அவுட் வீடியோ பார்க்க போகிறோம். ஜிம்முக்கே நம்ம போக தேவையில்ல, ஜஸ்ட் ஹோம்லேயே டெய்லி நீங்கள் 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பேர் பண்ணால் போதும், உங்கள் பாடி செம்ம டோன்ட் ஆயிடும். அதுக்கு இந்த 5 எக்ஸசைஸ் மட்டும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் 1 மினிட் பண்ணுங்க போதும், நீங்கள் செம்ம டோன்ட் ஆயிடுவீங்க. அது என்னென்ன ஒர்க் அவுட்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு அந்த ஒர்க் அவுட் நான் வந்து இப்போ புவனுக்கு சொல்லி தர போகிறேன். புவன் இன்னைக்கு பண்ண போகிறாரு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓடனா போலாம் ப்ரோ. ஓகே ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் பண்ணலாமா? நம்ம ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிக்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஆயிருக்கும் எக்சர்சைஸ்லாம் பண்ணி. ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணதே இல்லைனா ஃபர்ஸ்ட் வார்ம் அப் தான் பண்ணணும். எது பண்ண தேவையில்ல. வார்ம் அப்னா சும்மா எல்லா பக்கமும் கையை ஆட்டுங்க, உடம்பு ஃபுல்லா லூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ண போறோம். வார்ம் அப் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் உங்க பாடி வந்து ஃபுல்லா லூஸ் ஆகுறதுக்கு சும்மா உங்க கை கால் ஃபுல்லா ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு நம்ம பாடி ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நெவர். அது வந்து நல்லா வார்ம் அப் நமக்கு ஃபர்ஸ்ட் இதாய் மசில் எல்லாமே நல்லா லூஸ் ஆகி நம்ம அடுத்து ஹெவி ஒர்க் அவுட் பண்றதுக்கு அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லெஃப்ட், அடுத்து ரைட். ஆமா, 2 பக்கமும் ரொட்டேட் பண்ற மாதிரி, 2 சைடுமே ரொட்டேட் பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக். ஆமா, எஸ், கிளாக் அண்ட் ஆன்டி. அடுத்து கழுத்து. அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். தலை சுத்துது. ஓகே, அடுத்து இப்போ அப்பர் பாடிக்கு வார்ம் அப் பண்ண முடிஞ்சாச்சு. லோயர் பாடிக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஜஸ்ட் காலை இப்படி வச்சுட்டு இத கண்டிப்பா போடுங்க. கால் ஜஸ்ட் இத மட்டும் பாதம் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும், அதெல்லாம் போக போக சரியாயிடும். இந்த விஜய் கில்லி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை ஜிம்ல பண்ணோம்னாலே இதை ஃபர்ஸ்ட் என்ன கில்லி மூமெண்ட்டான்னு கேட்பாங்க. அதே மாதிரியே காலை 2 பக்கமும் இது ஃபுல்லா. நீங்க மொத்தம் 5 ஒர்க் அவுட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் புஷ்அப். புஷ்அப்ஸ். ஆமா, புஷ்அப்ஸ். தண்டால் எடுக்கிறது. ஆமா, தண்டால் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படின்னா வால் புஷ்அப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து நார்மல் புஷ்அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வால் புஷ்அப்பே பண்ணிடுவோம். ஓகே, வால் புஷ்அப் எப்படி? ஜஸ்ட் இன்க்ளைனா நின்னுக்கணும். ஓகே, இது வந்து 2 அடி சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கை வச்சுட்டு. ஓகே, எத்தனை ப்ரூவ் பண்ணோம்? ஒரு 1 மினிட் அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு. பிகினர்ஸ்னா ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் போட்டா வந்துடும்.
ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு வந்து புஷ்அப் வந்து வால்லே பண்ணுங்க. 11th டேல இருந்து ஃப்ளோர்ல வந்து நார்மல் புஷ்அப் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வால்லே பண்றது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எஃபெக்டிவ் இருக்காது. பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மட்டும் வால்ல பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ஃப்ளோர்லயே பண்ணுங்க. நார்மல் புஷ்அப் எப்பவும் போற மாதிரி ஃப்ளோர்லயே பண்ணுங்க. ஓகே இது செகண்ட். ஓகே செகண்ட் ஒர்க் அவுட். செகண்ட் வந்து நீஸ் அப் பார்க்க போறோம். நீஸ் அப் நெக்ஸ்ட் டைப் கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கு. இப்படி வச்சுட்டு நம்ம நீஸ் வந்து இந்த நம்ம கை மேல தொடரணும். ஓகே இது ஒரு 1 மினிட் பண்ணுங்க. ஓகே இது 1 மினிட்டுக்கு பண்ணணும். ஆமா நான் பிகினர்னால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு எக்ஸ்பர்ட்னால இப்படி பண்றாரு. 10 டேஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா விட்டுறாதீங்க 10 டேஸ் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்க. 11th டே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டிஃபரண்ட் கட்டாயமா தெரியும். தேர்ட் ஃப்ரீ ஸ்குவாட். நம்ம லெக்குக்காக இதை வந்து பண்றோம். இது நார்மல். இந்த லெக் வந்து நம்ம ஷோல்டருக்கு இது பண்ற மாதிரி நம்மளோட பாதம் வந்து நம்ம ஷோல்டருக்கு நேரா இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் உட்காந்து எந்திரிக்கிறது தான். ஆனா நம்ம பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பேக் வந்து ஸ்ட்ரைட்டா உட்காந்து எந்திரிக்கணும். ரொம்ப வந்து முன்னாடி போகக்கூடாது. நீ முன்னாடி வரக்கூடாது. ஆமா நீ வந்து ரொம்ப முன்னாடி வரக்கூடாது. பேக் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா போகும். அப்பதான் நம்ம ரைஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் வந்து இருக்கும். நீ முன்னாடி. நெக்ஸ்ட் ஃபோர்த். ஓகே ஃபோர்த் எக்சர்சைஸ் வந்து மவுண்டன் கிளைம்னு சொல்லுவாங்க. மலை ஏறுறது. ஆமா மலை ஏறுறது. அதை நம்ம ஜஸ்ட் ஃப்ளோர்ல பண்ண போறோம். இப்பயும் போல இந்த பொசிஷன்ல பண்ண போறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளோட நீஸை வந்து லெக் நீ வந்து நம்மளோட ஹேண்ட் நீ வந்து தெரியும். எல்போ தொடணும். நம்ம லெக் நீ வந்து ஹேண்டோட எல்போ வந்து தொடணும். ஃபிஃப்த் எக்சர்சைஸ் பர்ஃபி பார்க்க போறோம். இதுதான் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது கட்டாயமா போட்டீங்கன்னா செம்ம ரிசல்ட் தெரியும் உங்க பாடியில. ஓகே அது என்னன்னு சொல்லுங்க. இப்பயே எனக்கு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். லைக் போக ஆனா ரொம்ப வேர்க்குது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு விட்டுறாதீங்க. விட்டீங்கன்னா அதோட ரிசல்ட் தெரியவே தெரியாது. இந்த 5 மினிட் ஒர்க் அவுட் பிளஸ் டயட் மட்டும் இருந்தா போதும். ரொம்ப ஈஸியான டயட் இருந்தாலே போதும். நமக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு ஷேப் வந்து செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த 5th இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கையை ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணணும். கை இப்படி வச்சுட்டு ஜம்ப். ஓகே இமிடியேட்டா நம்ம புஷ்அப் போடுற பொசிஷன்ல எந்திரிக்கணும். ஓகே ஓகே இதை ஸ்லோவா பண்ணணும். இதை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும். ஸ்லோவா ஃபாஸ்டா? இப்போ நம்ம பண்ணது சொல்லி காட்டுறதுக்காக ஸ்லோவா பண்ணணும். ஆனா ஃபாஸ்டா பண்ணணும். ஓகே கண்டினியூவா இது வந்து லைக் 1 மினிட் வந்து மொபைல் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த 1 மினிட் முடிகிற வரைக்கும் கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும். ஓகே ஓகேவா? இப்போ நான் ஃபாஸ்டா பண்றேன். பொசிஷன் ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு பாருங்க. ஓகே நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அது மட்டும் நமக்கு போதவே போதாது. ஃபுட்டு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஃபுட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி சொல்லுவாங்க. சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம இந்த 5 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இது பண்ணுறதோட சேர்த்து நமக்கு கரெக்டான ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம டயட்டும் கரெக்டாக இருக்கணும். டயட் வந்து இருக்கிறது நமக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு சில ஃபுட்டை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். நம்ம டயட்டில் இருக்கோம் தான் அர்த்தம். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் இல்லாட்டி மில்லட் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மல் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றத விட்டுட்டு கோதுமை தோசை சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதாவது காம்ப்ளெக்ஸ் காப்ஸ்னு சொல்லுவாங்க. அது வீட்டில் இருக்குது, புரோக்கன் வீட்டில் இருக்குது. சம்பா கோதுமையில் உப்புமா பண்ணி சாப்பிட்லாம். அது வந்து காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் தான். கோதுமை தோசை, ஓட்ஸ்லேயே நிறையா ஸ்மூத்திஸ்லாம் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நார்மல் இட்லி தோசைக்கு பதிலாக இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து மேக்ஸ் யூ ஃபுல் ஃபார் லாங் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் பசிக்காது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், மில்லட் ரைஸ் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அதுவும் ரொம்ப நல்லது. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக குழம்பு வந்து என்ன குழம்புனாலும் எடுத்துக்கலாம், நார்மல் எப்பயும் போல். பட் எண்ணெய் மட்டும் லைக் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயில்னா கூட பரவாயில்ல, நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரிஃபைண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
டின்னர் வந்து லைக் நார்மல் லைக் தோசையிலே வந்து லைக் மில்லட்டில் தோசை இருக்குது, அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி இது பண்ணாலே. ஒயிட் ரைஸ் வந்து லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், நமக்கு அந்த கிரேவிங் இருக்குன்றதுக்காக. ஆனால் லைக் முக்கால்வாசி ஒயிட் ரைஸ் விட்டுட்டு ஒயிட் ரைஸில் பண்ணுற இட்லி தோசை ஆகட்டும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நமக்கு வெயிட் லாஸ்க்கு அது மாதிரி நமக்கு நல்லா ஷேப் எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் அதெல்லாம் எக்காந்து கொண்டு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமாம், என்னைக்குனாச்சும் ஒரு நாள் சீட் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீட் டே அன்னைக்கு நம்ம என்ன வேணுமோ அன்னைக்கு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. பட் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுக்கோங்க, அது 2 வீக்ஸ் ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு நாள் சீட் டேன்னு அது மைண்ட் செட் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்னென்ன சாப்பிடணும்னு தோணும் ஜங்க் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் மீத 14 டேஸில் மீத 13 டேஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் மீத 13 டேஸ் கரெக்டாயமான டயட்னா ரொம்ப சிம்பிள் தான். வெளிலேருந்து பார்க்கும்போது தான் இருக்கணும். ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரோ நாட்டு சக்கரையோ எடுத்துக்கோங்க. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸோ ரெட் ரைஸ் கேரளா மட்டை அரிசி இது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லைக் மில்லட் ரைஸ் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. மாதிரி குழம்பு வந்து நார்மல் குழம்பே எடுத்துகிட்டு ரிஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெய் அது வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். ஓகே, இவர் சொன்ன ஐடியாவெல்லாம் வச்சு நம்மளும் வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம சேனலில் வந்து நிறைய பார்க்குறீங்க, நிறைய சாப்பிட்றீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா மறக்காமல் அவரோட சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள். நிறைய எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக வீடியோஸ் நிறையா போட்டுகிட்டே இருக்காரு, பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு எவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவருக்கும் பண்ணுங்கள். சாப்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட ஃபிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கீழே சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுங்களோ அதை பொறுத்து நம்ம இனிமேல் இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், வேற என்ன? பாய் பாய்.